வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மயூரகிரி பாலமுருகா சரணம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இருட்டினில் வாழும் மனிதர்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி என்று இருப்பதை பாருங்கள். இது ஒரு திரைப்பட பாடல், வாலி அவர்கள் எழுதிய பாடல். நல்ல வேளை நமக்கு இந்த உணர்வுகளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். படிக்க கற்றுக்கிட்டாச்சு, பல விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. காது நல்லா கேட்குது, இல்லை இசையை ரசிக்க முடியுது. நமக்கு என்னென்ன உறுப்புகள், மெய் வாய் கண் மூக்கு செவி, இதெல்லாம் நல்லா இயங்கிட்டு இருக்கும் போது அதன் மூலம் கிடைக்கிற சுகத்தை நம்ம நேரமின்மை காரணமாக அதை விளக்கிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு இறைவன் கொடுத்த வரம். அதை ரசிப்பது ஒரு அனுபவம், ரசிக்க வைப்பது இன்னொரு வரம். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை நமக்கு சாபமாக்கிச்சு. இசையை ரசிக்க நேரம் இல்லை, நகைச்சுவையை ரசிக்க நேரம் இல்லை, நமக்கு கண்ணுக்கு நேராக நடக்கிற நல்ல காட்சிகளை ரசிக்க கூட நேரம் இல்லை. அப்படி எங்கே ஓடின்னு இருக்கும்? காரணம் பிழைக்கிறது, சாப்பிட்டாகணும், வறுமை வாட்டாமல் இருக்க வேண்டும். அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றுவதற்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உழைத்தால்தான் நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளிப்பட்டது. இதெல்லாம் தானாக வந்திருக்கிறது, நாம வர வைத்து கொண்டது தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு கசாப்பு கடைக்காரன் ஆடுகள்லாம் வளர்த்து வச்சுருந்தான். அந்த ஆடுகள்லாம் ஒன்று ஒன்றா வெட்டப்படுகின்ற பொழுது மற்றவர்கள்லாம் பதறி துளிச்சு அழுது இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு அதெல்லாம் சலசலப்பை பார்த்து அது பேசுகிறத அவன் புரிஞ்சுட்டான். உடனே அந்த ஆடுகளாக கூப்பிட்டு ஒரு மாநாடு மாதிரி ஒரு போட்டான். ஆடுகளை பார்த்து, நீங்களெல்லாம் ஆடுகள் அல்ல, உங்களுக்குள் இருக்கின்ற சிங்கம் புலி இவைகளாக உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவைகளை மட்டும் நான் கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு போய் அதை வெட்டி விற்றுடுறேன். உங்களுக்கு ஒரு ஆபத்துக்கு இல்லை. அந்த ஆடுகளும் ஆமாம்மா கசாப்பு கடனை தானே நம்ம ஆடு, ஆமாம்மான்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு, அவன் மேலே சந்தேகப்படாமலே. இப்படியே அவன் பழப்பு ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி தான் இன்றைக்கி ஒருத்தர் தன்னுடைய வாக்கு சாமர்த்தியம், தன்னுடைய எழுத்து சாமர்த்தியம், தன்னுடைய பழகிற திறமை சாமர்த்தியம், உருவத்தை ஆண்டவன் கொடுத்த உருவத்தை கட்சி சாமர்த்தியம், இந்த பிறவியை ஏன் இப்படி மற்றவங்களை ஏமாற்றி வருத்தி அவங்கள வதச்சி இப்படி சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு தோணுதுன்னா, நம்ம பள்ளி கல்வியில் முன்பிருந்த மாதிரி நல்ல பழக்கங்களையோ நல்ல பழக்க வழக்கங்களையோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு தோதான விஷயங்களும் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் இல்லை. இந்த சமுதாயத்திலேருந்து வந்தவங்க தானே ஆசிரியர்களும், அவங்களும் வானத்துலேயும் குதிச்சு வரலையே. எப்படி இருக்கோ, அதாவது மழை பெய்யுதுன்னா நல்ல இடத்துல விழுந்தாக்க அது நல்ல தண்ணி, சாக்கடையில் விழுந்தால் அதுவும் சாக்கடை தண்ணி தான். அப்போ சக்கரை பொம்மையாக இருந்தாலும் சரி, களிமண் பொம்மையாக இருந்தாலும் சரி, வெறும் பஞ்சா பொம்மையாக இருந்தாலும் சரி, அதோட தன்மையை தண்ணியில் விழுந்தோடனே அதோட தன்மையை ஒன்று கரைஞ்சிடும், ஒன்று அந்த சேரோட சேராக மாறிடும், இல்லை அது மண்ணோட மண்ணாகிடும். இப்படி தான் மனுஷன் வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம், இதில் என்ன இருக்குது, இந்த பிறவியில் என்ன இருக்குன்னு கிடையாது. கண்ணதாசன் 50 வயசில் அர்த்தமுள்ள இந்த முதல் எழுதுறது ஒரு சொல்லியிருக்காரு. இந்த 50-55 வயசில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நல்லது கெட்டது, ஏமாற்றங்கள் எதுவுமே யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முழு தகுதி இருக்குது. இப்போ வடிவேல் படத்தில் சொல்லுவாங்களே, இவன் தான் எங்கேயோ போய் உதவாங்கின்னு வந்திருக்கிறான், அதை தான் அப்போ அடி வாங்குறவன் யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு உபதேசம் பண்ணிகிட்டு இருப்பான். ஏமாந்தவன் யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு வேண்டுவான். இப்போ கஷ்டப்படுறவன் யாரும் கஷ்டப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவன் ஆன்மீகத்தை பரப்பின்னு இருப்பான். இப்படி கூட அதை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஊதர சங்கம் ஊதி வைக்கணும். ஒரு நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவன் அவன் மாட்டு உழுதுட்டு இருப்போன்னே கடவுள் ரூபத்தில் ஒருத்தர் கேட்பான், ஏப்பா மழையே வைக்கல நீ வேணும்,
அதுக்காக நான் உழுறதை நிப்பாட்ட முடியுமாங்க? நீங்கள் கூட உங்கள் சங்க ஊதி பார்த்துக்குங்க அப்படிம்பான். ஏன்னா மழை சங்கம் வந்து பாஞ்சசனி சங்கம் ஊதினா மழை வரும். அது வந்து சாஸ்திரம். இவன் சொன்னதை கேட்டுட்டு சும்மா கடந்த ஊதுவார். மகாபாரத்லேயும் ஒரு தடவை ஊதியிருக்காரு போர் முழக்கத்துக்கு. இந்த மாரி நல்லதை தூண்டி விடுறதுக்கும் நல்லதை தாண்டி அதை சொல்கிறதுக்கும் நல்லதை தடுத்து நிறுத்துறதுக்கும் இப்படி ஒரு கூட்டம் மாறி 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 வந்துட்டு நல்லது கெட்டதும் அமிர்தமும் விஷயம் ஒரே இடத்துலங்கிற மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கும். ஆனால் நல்லதை நல்லா வளர்ந்தவங்க தான், வசதியானவங்க தான், அந்த சொசைட்டியில் கெத்தாக இருக்கிறவங்க தான் சொன்னால் தான் நம்பணும் அப்படின்லாம் இல்லை. அடிப்பட்டவனும் விதிப்பட்டவனும் சொல்லலாம். அவன் வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்களை சந்திச்சிருக்கலாம், அவதிகளை சந்திச்சிருக்கலாம், ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். இதெல்லாம் அவங்க சொல்லும்போது நம்மளை மாரி யாரும் ஏமாந்துடக்கூடாது, நம்மளை மாரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, அந்த ஒரு அக்கறையாக கூட எடுத்துக்கலாம். இல்லை, பிறருடைய குற்றங்கள் நமக்கு ஆசிரியர்கள் இல்லையா? அது வந்து மனுஷன் பகுத்தறிவு. இன்றைக்கி வந்து ஆட்சி அமைக்கிறதுலேருந்து நிர்வாகம் நடத்துறதுலேருந்து எல்லாத்துலேயும் குறை இருக்குது, குறை இல்லைன்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுலாம் எப்படி? நல்லது கெட்டது யாராவது ஒருத்தர் கேட்குறாங்களோ இல்லையோ சொல்லி வைக்கிறதுனால தானே இது நல்ல ஆட்சி நடக்குதா, நல்ல நிர்வாகம் நடக்குதா? குடும்பத்துக்கும் பொருந்தும். நம்ம குடும்பம் நல்லா நடத்துகிறவா இல்லையா, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க அப்படின்றால அதில் வந்து அந்த விமர்சனம் வந்து நம்ம வளர்க்குமே தவிர விமர்சனம் வந்து நம்மளை விரட்டி விட்டுறாது. நம்ம வந்து நம்மளோட அவசர புத்தி, ஆத்திர புத்தி இருந்ததுனா தான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து பொறாமப்பட்டு அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதம். அதாவது நல்லதை வளரணும்னு ஆசை இருக்கிறவன் எந்த இடத்துல நல்லது இருந்தாலும் எடுத்துட்டுருவான். கெட்டு போகணுன்னு விதி இருக்கிறவன் இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது, அவனே அவனே இப்படி இருக்கிறான், அவன் முதல்ல உள்ள அழுக்கையே ஆயிரும், அவனே கஷ்டப்பட்டுருக்கான், அவன் என்ன சொல்லி அப்படி சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. இப்போ யாருமே யாரை விட பெரியவும் கிடையாது. அது நான் எனது இந்த ஆணவத்தை அழித்தவர் தான் முருகன். அதாவது நான்கிறது ஆணவத்தை சூரபத்மன், சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன் இவங்க தான் நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் பெரியவங்க, நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு தேவர்களை போட்டு வதச்சி எடுத்துட்டாங்க. அப்போ முருகப்பெருமாள் வந்து வேல், ஆழமான சிந்தனை, பரந்த மனப்பான்மை, நுட்பமான அறிவு, அந்த வேலாயுதத்தோடு வந்து அந்த முருகனை மரமாக்கிறார். மற்றவங்களுக்கு பயன்படுத்தும், சேவலாக்கிறார், மற்றவங்களுக்காக கூவட்டும், எழுச்சி பெறட்டும், அவங்கள் வாழ்க்கை விடியட்டும், மயிலாக அவங்க ஆனந்தத்தை அனுபவிக்கட்டும் அப்படின்னு மயிலும் வேலுமாக இருக்கட்டும். இதுமாரி முருகப்பெருமாளோட அவதார தத்துவங்கள் இப்போ அர்த்தம் இல்லாமல் எதையுமே சொல்லலை. எப்படி வார்த்தைக்கும் அது அர்த்தத்துக்கும் மாறாதோ, மொழியை உருவாக்கினவங்க அந்த வார்த்தையை காரணம் இல்லாமல் அந்த இடத்துல போட்டிருக்குவார். இந்த வார்த்தை நல்ல வேளை மொழி பேச தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் மொழியை படிக்க தெரிஞ்சது, எழுத தெரிஞ்சது, இதெல்லாம் தெரிஞ்சவங்கள பல அறிஞர்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்க முடியாது, நம்மளோட எண்ணங்களை பகிர்ந்துக்க முடியுது. அந்த வந்து அவங்களோட பின்விளைவு என்ன தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பெரிய மகான்கள்லாம் பின்விளைவு என்னன்னு தெரிஞ்சுட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த எந்த வார்த்தையில் எப்படி உபயோகிக்கணும் சொல்ல வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது அது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை நான் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒவ்வொரு பிரச்சனையும் யாரால் வருதுன்னு பார்த்தா அந்த பிரச்சனையை வாய் அதனோட நுழைவு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அதை அடைச்சிட்டாக்க பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய தலைவர்களாக கூட விழப்போகிறவனை காப்பாற்றுறதை விட விழுந்தவனை காப்பாற்றினா விசுவாசமாக இருப்பான். அவன் மூலம் விழட்டும் அப்புறமேல காப்பாற்றினா விசுவாசம், விழாதலாம் சொன்னாக்கா அட போயாட்டு போடுவான். ஆனால் வீழ்த்துட்ட பிறகு காப்பாற்றிட்டா விசுவாசமாக இருப்பான், நம்ம சொல்கிறத எப்போ கேட்டுப்பான், நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு. இது வந்து நம்ம ஒன்றும் இல்லை, இனிமையாக பேசணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னாலே அனுபவக்காரங்கள் சொன்னாக்கா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கலாம், நல்லா இனிமையான தேன் விற்கிறவன் அவனோட பேச்சு தேன் விற்க முடியாத போயிடுது. அதே மிளகா விற்கிறவன் அவனோட இனிமையான பேச்சு மிளகா விற்கிறது. உருவங்களோட மிளகா உரைக்கும், தேன் இனிக்கும், ஆனால் கூட அது யார் விற்கிறாங்க, எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதுமாரி அது உண்மை இருக்கா, அந்த உண்மை தத்துவத்தை யாரும் ஆறதில்லை. மேம்பாக்கா அப்படியே கேட்டுட்டு அதை விட்டுறது கூடாது. இது வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்களாம்
இந்த உலகத்தை நேசிக்கிறவங்களாம் உலகத்தில் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சே நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் விரும்பி அதை ஈடுபாட்டோட கவனப்படுத்தினாக்க நம்ம நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நம்ம பேசும்போது நம்ம கூட இருக்கிறவங்களும் திருந்துவாங்க. ஒரு கோயில் உருவாகியிருக்கு, அந்த கோயில் நல்லபடியாக இயங்கணும்னா அந்த கோயில் இயக்கத்தை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பல வழி. எங்கள் மதம் வசந்தது, எங்கள் சாமி தான் வசந்தது, இது இந்த மதம் வளர்ச்சி போட்டுருச்சு, இதில் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு குறுக்கீடு, ஒரு இடையூறு, இதெல்லாம் செய்வதுக்கெலாம் மனுஷ புத்திகளுக்குள்ளே எப்படி தோணுதுன்னா அதுக்கு காரணம் ஒரு பாகுபாடான ஒரு அரசியல் கண்ணோட்டம் தான். இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. காரணம் அதில் அவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த வீடியோ மூலம் சொல்லும்போது கேட்கலாம், கேட்காம போகலாம், விட்டுட்டு போகலாம். ஆனால் சொல்கிறத சொல்லிட்டா அப்பா சொல்லி நான் சொன்ன திருப்தி நமக்கு இருக்கும். ஆனால் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க தவறக்கூடாது. அது தவறிட்டா என்ன ஆகும், அது நீ எந்த வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்தியோ, எதை பற்றி அவமதப்படுத்தியோ, அது ஒரு வட்டம். யாரோட எண்ணத்தால் சொல்லாத செயலோ புண்படுத்தினாக்க அந்த வட்டம் திருப்பி ஒரு நாள் அந்த நேரத்தை உனக்கும் குறிக்கும், அந்த வருத்தத்தை உனக்கும் கொடுக்கும். அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். ஆனால் சில பேர் கடுக்கடுப்பாகவே இருப்பாங்க. காரணம் என்னன்ட்டுனா அவங்க பொய் பேசுகிறவனுக்கு எப்பவுமே டென்ஷனாக இருப்பான். காரணம் யார்கிட்ட என்ன பொய் செய்யணுமோ அதை உண்மையாக்கணுமேங்கிறதுக்காக அதுக்கான பதிலை தயார் பண்ணுறதுக்கே அனுப்பணும். ஆனால் உண்மையாக இருக்கிறவன் அவன் எப்பவும் புன்முறுவலாக போயிட்டுருப்பான். அவன் என்றைக்கு சொன்னதான் செய்யறதான் சொல்கிறான். அவன் எதுக்கு தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கணும். எதாவது இருக்குன்னா முதல்ல அவங்க இறங்கி வரணும். பிரச்சனை அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்னு. நான் பேசுவேன், பேசாட்டாலும் பேசுவேன் அப்படின்னு முதல்ல இறங்கி கை கொடுத்து பேசி அந்த நட்பு பாருங்கன்னா அந்த ஈகோ தடுக்கிறது இல்லை எல்லா மனுஷனுக்கும். காரணம் என்னென்னா அவமானப்படுத்துகிறவங்க அதிகமாகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல தனித்து மனுஷனால் வாழ்ந்துட முடியாது. அப்போ நம்ம ஹிட்லரை யூதர்களாக பிடிச்சி கொண்டுகிட்டே இருந்தான். ஒவ்வொருத்தராக பார்த்துக்கோ, தாரியில் ஏற்றி வாயால் ஏற்றி 1,00,000 பேரை கொண்டுட்டு இருந்தான். அப்போ அவங்க ஊருக்கு போகிற டைம்களுக்கெல்லாம் ஒருத்தன் வணக்கம் வச்சுட்டு போவான், காரணமே இல்லாமல். அப்போ அவங்க மறுபடியும் அந்த டைம் அவங்க ஊருக்கு வந்தோடனே அவன் மறுபடியும் வணக்கம் வச்சுருவான். ஐயோ டெய்லி அவன் பழகிட்டான்ல, வணக்கம் வச்சுருவான், அவனை விட்டுருவாங்க. அப்போ பாருங்களேன், எல்லாருக்குமே ஒரு ஈகோ, தான் மதிக்கப்படுகிறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல ஒரு உயிரை காப்பாற்றுறதில்ல. ஒருத்தர் மதிக்கிறதுனால உயிர் காப்பாற்றப்படுது, அவங்க உயிரை காப்பாற்றுறது. எதிர்பார்க்கவங்களுக்கு பெரியவங்க வயசானவங்களாக இருக்காங்கன்னா யாராவது நம்மக்கிட்ட 4 வார்த்தை பேச மாட்டாங்களா, யாராவது ஆதரவாக பேச மாட்டாங்களா, எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா. காரணம் இவங்க இப்போ சின்ன வயசில் இப்போ இவங்களாம் எப்படி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதுமாரி ஓடிச்சுன்னா அவங்க மதிக்கிறது இல்லை, பெரியவங்களாம் மதிக்கிறது இல்லை. திரும்ப அவங்க வாழ்க்கையிலையும் அதை கண்ணோட பார்க்கணும். பேரம் பேச்சு கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் இது நம்ம வாழ்க்கை மட்டும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கோடு போட்ட மாதிரி சீராக சிறப்பாக அமைச்சிக்கிட்டு இருந்தாக்க எப்போவுமே சந்தோஷம்தான், எதுலேயுமே சந்தோஷம்தான், எல்லா இடத்துலையும் முறையது தான். எந்த இடத்துல ஒரு தவறு ஒரே தவறு ஒருத்தர் சுட்டி காட்டிகிட்டு இருக்காருன்னா அப்போ நம்ம முட்டாள் தான் அர்த்தம். அந்த தவறு மறுபடியும் வராத மாதிரி பண்ணணுன்னா என்ன அர்த்தம், நம்ம மனசில் பதிவாகிடணும். இப்போ நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுல எப்படி தெரிஞ்சுக்கணும், அந்த உலகத்தை குருவாக பார்க்கணும். உலகத்தை குருவாக நினச்சிட்டாக்க நமக்கு பல விஷயங்கள் பல இடத்துங்களே நமக்கு தெரிஞ்சுக்கணும். தேடிக்கிட்டே இருப்போம். நம்ம எதுக்காக தேடுறோம், வாழறதுக்காக தேடுறோம், வாழ வைக்கிறதுக்காக தேடுறோம். தேடுற போது அது விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு நேராக நிற்கும். பிரச்சனைகளாக கூட இருந்தால் கூட நாகேஷ் படத்தில் சொல்கிற மாதிரி அந்த சின்ன கல் அது கண்ணை உறுத்துற அளவுக்கு சின்ன கிட்டக்க வச்சுருந்தாக்க பெரிய பிரச்சனையாக நமக்கு மழையாக தெரியும். அதையே தூக்கி போட்டாக்க அந்த பிரச்சனையே தூக்கி போட்ட மாதிரி தூரத்தில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடுது. மனம் இருந்தால் கடுகுக்குள்ளும் மழையை காலலாம் வரல. மனசு இருந்துன்னா மனசை உண்டி நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டாக்க, உடஞ்சி போகாமல் தைரியமாக வச்சுட்டாக்க எந்த விஷயத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கணும். இந்த வார்த்தைகளுக்கு தான் சக்தி அதிகம். அந்த வார்த்தைகளை நம்ம நல்ல வார்த்தைகளாக உபயோகிச்சு இப்போ உண்மை, நிதானம், சகிப்புத்தன்மை, இது 3மே தேவை. உண்மை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷத்துலேயும் உண்மை இருக்கணும். அப்போ நம்மளை விட்டு போகாது. நிதானம் இருக்கணும்.
அப்போவும் நம்மள்கிட்ட சந்தோஷப்படாது. ஏன்னா நிதானமாக இருக்கிற போது நமக்கு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிடும். சகிப்புத்தன்மை சில நேரத்தில் சில இடத்துல சகிச்சு தான் போகணும் அப்படிங்கிச்சா வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நம்ம பலத்தை காமிச்சியோ அறிவை காமிச்சியோ தப்பிக்க முடியாது. இது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கடன் தருது அப்படின்னுச்சு அதை விளைக்கிறது தான் நல்லது. நம்மளை உணர்ச்சி வசப்படுற மாதிரி குற்ற உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு நிலைமையிலையும் நம்ம வந்து சகிச்சு தான் போகணும், வேறு வழி இல்லை. சகிச்சு போகிற அளவுக்கு நிலைமை வராமல் இருக்குன்னா நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டாக்கா அந்த மாதிரி நிலைமை சூழ்நிலை நம்மக்கிட்டே வராது. அது நல்லா தீர்மானமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நல்ல நடவடிக்கைகள் நம்ம நடவடிக்கைகளாக தர்ம நடவடிக்கைகளாக இருக்கணும். இது வந்து அழுத பிறகு வரும் தேவை சிரிப்பு. அதுமாரி நமக்கு எல்லாத்தையும் அனுபவித்த பிற்பாடு கஷ்ட நஷ்டம் எல்லாம் அனுபவித்த பிற்பாடு ஒரு சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லாஜிக்கான அருமையான சிரிப்பு. அந்த சிரிப்பு எல்லார் முகத்துலையும் வரணும். அதுக்காக எல்லோரும் கஷ்டப்படணும் கிடையாது. எல்லோரும் கஷ்டப்பட்டவங்க சொல்லும்போது அது விஷயத்தணும். நான் சொல்லிக்கிறதுலாம் என்னென்னா இதில் நன்றி உணர்வு இருக்கணும். நன்றி உணர்வு இருந்தாக்க அன்புணர்வு வந்துடும். அன்புணர்வு வந்துட்டாக்க இந்த கோபம் வராது, கணக்கு பார்க்காது. அன்பு கணக்கு பார்க்காது, கோபம் வராது. அப்போ வந்து நம்ம விட்டு கொடுத்து போகலாம். விட்டு கொடுத்து எல்லாமே நம்ம வாழக்கூடிய தத்துவம். அதாவது சாதனை செய்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது, மாறாத ஒரு மொழி உருவாக்குறதுனா அது அன்பு மொழி தான். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு நன்றி கருணை ஆசை அன்பு நன்றி கருணை கொண்டவன் அப்படின்னு சொல்லி பாட்டு வரும். 6 மணிமேகாறு ஆண்டவன் கட்டளையார் ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். நல்ல நல்ல செய்திகளெல்லாம் ஏதோ தொடர்பு இருக்கோ இல்லையோ அது பைத்தியம் மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் கூட பைத்தியம் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த நல்ல செய்தி ஏதாவது ஒரு செய்தி போய் சேர்ந்துடாதா நம்ம சொன்னோம் நம்ம அப்படின்ட்டு ஒரு திருப்தி இருக்கும். வெற்றிவேல் கரோகரா.